வணக்கங்க. என் பேரு பிரபுங்க. அப்பா பேரு சண்முக சுப்பிரமணியங்க. இந்த தோட்டத்து பேரு வந்து மணிகார தோட்டங்க. பொன்னங்காடி வலசுங்கிற ஊர்ல இருக்குதுங்க. காங்கேயத்துலேருந்து 10 கிலோமீட்டருங்க. சம்மந்தம்பாளையம் வந்தீங்கன்னா, அங்கிருந்து 1 1/2 கிலோமீட்டர் உள்ள வரணும். வந்தா நம்ம தோட்டம் இருக்குது. ஊர்ல யார கேட்டாலும் இந்த தோட்டத்த சொல்லுவாங்க. இது மொத்தம் 45 ஏக்கராங்க. இதுல இருக்கிற தோப்பு அத்தனை தென்னை மரம் அத்தனையும் வந்து அப்பா வச்சது, அப்பா உருவாக்குனதுங்க. நான் இப்ப தான் உள்ள வந்திருக்கிறேங்க. நான் வந்ததுக்கப்புறம் லேபர் ஷார்டேஜ் இருக்கிற காரணத்தினால, ஆட்டோமேஷன் போடலாங்கிற ஒரு ஐடியாக்கு போனோம். அ ஏன்னா நான் இருக்கிறது வந்து திருப்பூர்ல இருக்கிறேன். 30 கிலோமீட்டர் இருக்கிறனால டெய்லி வந்துட்டு போ முடியாதுங்க. அதனால வந்து ஆட்டோமேஷன் போனா தான் எங்களுக்கு ஒர்க் அவுட்டபுளா இருக்கும். மார்க்கெட்ல விசாரிச்சோம். நெறைய எல்லா 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 பிளேயரையும் பார்த்தோம். எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து இந்த இது வச்சிருக்கிறாங்க. அவிங்களையும் போய் பார்த்தோம். அவிங்க சஜஷன் வந்து லைஃப் ஸ்கை நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்கையோட ப்ளஸ் பாயிண்ட் இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பட்டர்ஃப்ளை வால்வுங்க. மத்தவங்கலாம் சொலினாய்டு வால்வு போடுறாங்க. அத விட பட்டர்ஃப்ளை வால்வு நல்லாருக்கும். ஸோ வந்து நாங்க அது ஒரு ஆப்ஷன், அது ஒரு ரீசனுங்க லைஃப் ஸ்கை வந்ததுக்கு. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்கை கான்டாக்ட் பண்ணோம். கொடிஷியா ஃபேருக்கு போயிருந்தோம். அங்கேயும் போய் அவிங்க கவுண்டர பார்த்தோம். சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுங்க. அவிங்க ஃபீல்டு வந்தாங்க, விசிட் பண்ணாங்க, மேப்பிங் எல்லாம் போட்டு குடுத்தாங்க. எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணா வந்து காஸ்ட் கட் பண்ண முடியும்? எல்லா சஜஷனுக்கும் எல்லா பிளானிங் பண்ணி குடுத்தாங்க. பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மேப் மாதிரியே போட்டு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஒயர் வேணும், என்னென்ன ரெக்வயர்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எங்களுக்கு கடைசி நிமிஷத்தை வேலையை குறைச்சிது. இன்ஸ்டாலேஷன் வந்து அவங்களே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. பேக் சப்போர்ட் மட்டும் நாங்கள் பண்ணோம். மற்றபடி அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கைடன்ஸ் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் நடுவில் எங்களுக்கு டவுட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். டைம் கிடைக்கும் போது இங்கே நேர்லேயே ஃபீல்டுக்கே வந்து விசிட் பண்ணி எங்களுக்கு கைடன்ஸ் பண்ணாங்க. எல்லாமே இவங்களோட ஆப் இருக்குது, லைஃப் ஸ்கையோட ஆப்புங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இப்போ எந்த வால்வ் ஓடுது, என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, எல்லா டீட்டெயில் வந்துடுது. ப்ளஸ் வந்து கரண்ட் லைன் வந்து 3 ஃபேஸில் என்ன வருது எல்லாமே வந்துடும். இன்கேஸ் அதில் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகி அந்த இன்டிமேஷனும் வந்துடுதுங்க நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கரண்ட் போனாலும் நம்மளுக்கு அந்த இன்டிமேஷன் வருது. எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்துல கண்டினியூ ஆகிருக்குங்க. இப்போ நம்ம லேபர் வச்சு இதுக்கு முன்னாடி மேனுவலாக பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சுனா நம்ம அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம வெளியே எங்கேயாச்சும் இருந்திருப்போம். 1 மணி நேரம் கால்குலேட் பண்ணிட்டு வந்து அந்த அந்த இது தெரியாமல் மாற்றிருப்போம். ஸோ அதனால் சில மரங்களுக்கு வந்து கரெக்டாக தண்ணி போகாமல் இருந்ததுங்க. இப்போ இது போட்டதுனால நாங்கள் இங்கே வரோணுங்கிற வேலையே எங்களுக்கு இல்லைங்க. வீக்லி ஒன்ஸ் எல்லா ட்ரிப்புக்கு கரெக்டாக போகுதாங்கிற செக் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட வேலை. மீதி எந்த வேலையும் உள்ளே இல்லைங்க. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈல்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வரதுனால பெட்டராகவே இருக்குங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ஸோ ஆப்பு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்க. மெயின் அதுதான். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து எல்லா ஃபோன்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து எல்லா மற்ற ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக இருக்குது. நம்மளே டைமிங் செட் பண்ணிக்கலாம். எந்த டைம் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், எவ்வளோ மணி நேரம் ஓடணும் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸியாக இருக்குது. எவ்ரி ஸ்டேஜ்லேயும் அந்த ஆப்ஷன் ஒவ்வொரு இதுக்கும் போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து வால்வ் செட்டிங்கில் இருக்கிறோம், வேறு இதுக்கு ஜம்ப் பண்ணோம்னாலும் அதுக்கும் ஷார்ட்கட்டாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஆப். நம்ம டெய்லி ஃபோன் பார்க்கணுங்கிறது கூட இல்லைங்க. டைமை செட் பண்ணிவிட்டு அது வாட்டுக்கு அந்த டைமுக்கு ஆன் ஆகிக்குது. நம்ம என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறோமோ அந்த ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணிக்குது. அதில் எனக்கு எந்த இஷ்யூவும் வரலைங்க. நடுவில் ஒரு தடவை வந்து வால்வ் இஷ்யூ வந்தது. அது அவங்களே பேக் எண்ட்லேயும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் வால்வ் சிக்னல் கிடைக்கலையாங்கிறது பேக் எண்டில் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையில் பார்த்தா நம்மளுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா மொத்தம் இது வந்து 2 கிணறு இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு கிணறுக்கு மட்டும்தான் போட்டிருக்கிறோம். அது ட்ரையல் பேஸில் போட்டிருக்கிறோம். இது போட்டு ஒரு 10 மாதத்துக்கு மேலேயே ஆச்சு. இனி ஃபர்தராக வந்து அந்த இதுக்கும் போடலான்ட்டு இருக்கிறோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு பார்த்தீங்கன்னா 7.5 ஹெச்பி பவருங்க. கிணத்துலேருந்தே டேரெக்டாக எடுக்கிறோம். ட்ரவுட்டு எங்களுக்கு ஆக்சுவலாக ட்ரவுட் ஏரியாங்க. இப்போ தண்ணி நல்லா இருக்குது. பட் ட்ரவுட் ஏரியா. நாளைக்கு தண்ணி இல்லைங்கும் போது நாங்கள் போரை தான் யூஸ் பண்ணணும். அதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக போர் கம்ப்ரஸர் ஆன் ஆகிக்குதுங்க. தண்ணி நம்பினதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் தான். அதுக்கப்புறம் அது ஆஃப் ஆகி மோட்டர் ஆன் ஆகிக்கும். ஸோ அந்த அந்த டென்ஷனும் நம்மளுக்கு இருக்கிறதில்ல. ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் டவுட்டு பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்ம தோட்டம் வந்து பார்க்கலாங்க. எப்போ வேணாலும் வரலாங்க. ரொம்ப நன்றி.